வீட்ல தொடர்ந்து பிரச்சனைகளா இருக்கு. ஒரு வேளை இது மாந்திரீகமாக இருக்குமோ! அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் ஆனா இத என்னால உறுதிப்படுத்த முடியல. ஸோ இந்தந்த பொருட்கள்லாம் வச்சு நான் உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? வீட்ல மாந்திரீகம் இருக்கு. அது நம்ம அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்? பசும்பால் பயன்படுத்தலாம். ம். பசும்பால் பயன்படுத்தலாம். ஏதாவது செடிகள் வளர்த்து பார்க்கலாம். இல்ல ஓகே. பூனை நாய் வளர்த்து பார்க்கலாம். இல்ல புறாக்கள் ஏதாவது வளர்த்து பார்க்கலாம். ம். இப்ப செடி வந்து நீங்க நல்லா பராமரிக்கிறீங்க. ஒரு புது செடி ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்க வீட்ல சந்தேகம் இருக்கு. புது செடி வாங்கிட்டு வந்துட்டீங்க. கரெக்ட்டா காலமால தண்ணி ஊத்துறது, அதுக்கு ம். உண்டான விஷயங்கள்லாம் பண்றது. அப்படி இருந்தும் அந்த செடி சாகுதுன்னா, நீங்க டவுட் படலாம். சரி ஓகே. ஏதோ விஷயம் ம். இருக்குது. நாய், பூனை வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்க. அது இறந்துச்சுன்னாலும் நீங்க சந்தேகப்படலாம். ம். சரிங்களா? அப்புறம் பல அறிகுறிகள் இருக்கு. ம். ஓகே. முடி உதர்றது, இல்ல பிரச்சனை வர்றது, இல்ல வேற வேற விஷயங்கள் அதெல்லாம். சரி ம். இதெல்லாம் இயல்பா உள்ளது தானங்க. இதுதான் நான் உறுதிப்படுத்துறேன். எனக்கு அப்படி ம். ஏதாவது ஒரு டிப்ஸ் குடுங்க அப்படின்னா, பசும்பால். ம். பாக்கெட்டு பால் ஆகாது. ஓகே. பசும்பால் 1 கிளாஸ். அது தண்ணி விடாத பசும்பாலா இருக்கணும். நீங்க ம். கேட்டு தான் வாங்கணும். எனக்கு இந்த மாரி ஒரு வைத்தியத்துக்கு தேவைப்படுது, இல்ல ஒரு ம். மருந்துக்கு தேவைப்படுது குடுங்கன்னா, பசும்பால் குடுப்பாங்க. பசும்பால் நம்ம வாங்கிட்டு வரணும். தண்ணி விடாத பசும்பால் 1 கிளாஸ் வாங்கிட்டு வந்து, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு, சாயந்தர ஓகே. நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு, எலுமிச்சம்பழத்தினுடைய விதை, ம். ஏலக்காயினுடைய விதை. ஓகே. எப்படி எலுமிச்சம்பழத்தோட விதை, ஏலக்காயினுடைய விதை. ம். இத 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணணும். ஒரு அம்மிலயோ, மிக்ஸிலயோ இல்ல கல்வத்திலயோ எதுலயாவது இடிச்சு நல்லா தூள் மாரி, பவுடர் மாரி ரெடி பண்ணிக்கணும். அந்த 1 கிளாஸ் பால், பசும்பால் வச்சிருக்கிறோம் இல்லையா தண்ணி விடாம, அதுல இத போடணும். ம். இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய விதை, ஏலக்காயினுடைய விதை. அத போட்டுட்டு, மேல குங்குமம், திருநீர், மஞ்சள் போட்டு நடு மையத்துல வச்சுருங்க. ஓகே. காலையில பாருங்க. ஆனா சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு இத செய்யணும். சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தான் அந்த பால பார்க்கணும். ம். நடு மையத்துல இருக்கணும். அந்த பாலு காணாம போயிருந்தாலோ, ஓகே. இல்ல திணுங்கிறது அது கூட ஓகே. கலர் மாறணும். கலர் வேற கலர்ல வேற இருக்கா? வெள்ள கலர்ல இருந்து அது வேற கலரா மாறிடும். ம். கருப்பா மாறலாம், பச்சையா மாறலாம், வேற கலரா மாறலாம். அப்படியும் ஆனா பெரும்பாலும் அது பொங்கி வழியலாம், இல்ல திணுங்கலாம், கட்டியா மாறலாம். இப்படி பல அறிகுறிகள் ம். இருக்கு செய்வன இருக்கிற இடத்துல. கலர் மாறிட்டுனா உறுதி. ஓகே. அவ்வளோதான். செய்வன இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு, கெட்ட சக்தி நம்ம வீட்ல இருக்கு. நம்ம உடனே இதுக்கான தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க லேட் பண்ணாம, நல்ல ஓகே. அதர்வனம் தெரிஞ்ச நல்ல ஒரு மாந்திரிகரை சூஸ் பண்ணி, அவங்க கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனைய சொல்லி, அதுக்கு உண்டான பரிகார பூஜைய பண்ணி, ம். அதிலிருந்து வெளிய வந்து நல்லா வாழலாம். ஓகே.